ஹாய் கைஸ், ரொம்ப மாதம் கழிச்சு திரும்பியும் பிளாக் ஷூட் வந்திருக்கோம். கொஞ்சம் லெவல் அப் பண்ணியிருக்கேன், நீங்களே பாருங்கள். பைரேட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்கின்னு புதுசாக மாடிஃபை பண்ணேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ரோபக்ஸ் அவ்வளோ எங்கள் வீட்டில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் நான் இப்படி பண்ணியிருக்கேன். ஸ்டாட்ஸ் பாயிண்ட் படி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டிருக்கேன். பிளாக் ஷூட்டுக்கு போல் வழக்கம் போல் 3-3ன்னு போட்டுறேன். 3-3 அவ்வளோதான். ஓகே, வாங்க போயிட்டு குவெஸ்ட் இருக்கும். வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். இன்னும் பிளாக் ஷூட் எதுவும் வாங்கலை. 2 XPயில் போட்டிருக்கேன். வாங்க போடுவோம். வழக்கம் போல் டைமண்ட் இல்லையா? இன்னும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஃபிஷ்ஷிங் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொல்லணுன்னு இருந்தேன். ஃபிஷ்ஷிங் எடுக்கலான் இருக்கேன். இப்போ அதாவது என்னது, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க நூபை? சரி, இவங்க இருந்து போகிறானுங்க. என் ஐடியா என்னென்னா, இப்போ ப்ரூட் ஒரு 40வது லெவல் இல்லைன்னா, அதாவது இந்த ஐலாண்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஐலாண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் போய் அது ஃபிஷ்ஷிங் ராட், அதாவது இவங்க பண்ணுறானுங்கள இது. அப்புறம் ஒன்று விஷயம் என்னென்னா, அதாவது நான் புதுசாக ஒரு இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இது ஒரு மாடர்ன் டெக்னாலஜி மாதிரி. இப்போ இது எடுக்கல, அதாவது இது பண்ணேன். கொஞ்சம் லெவல் ஏறினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த ஐலாண்டு விட்டு போயிடுவேன். 50th லெவல் வந்ததுக்கப்புறம் நேராக போய் ஃப்ரூட் ரோல் பண்ண போகிறேன். சூப்பர். அப்புறம் ஒன்று விஷயம் கேள்விப்பட்டீங்களா? பிளாக் ஷூட் அப்டேட் வரப்போம். அதனால தான் வீடியோ போடலான்னு நானும் வந்திருக்கேன். அயன் மேஸ் எவ்வளோ? 25. ஓகே, அயன் மேஸை கண்டிப்பாக வாங்கிடுவேன். வாங்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு மாஸ்டர் ஏற்றுவாங்க. இல்லை பகுல் எங்கேயும் போயிட்டாங்க. காணுமே, பகுல மாறிட்டாங்க நினைக்கிறேன். எங்கே போனான்னு தெரியல. சரி வாங்க. அடிக்கிறாங்க. அப்புறம் ஷாப்பில் அந்த டீரெக்ஸ் ஃப்ரூட் சூப்பரான ஃப்ரூட் ஏதோ காட்டுறாயிருங்க. எனக்கு மொத்தம் புத்தா இப்போவே கிடச்சுன்னா சூப்பராக இருக்கும். இதோ இதான் டீரெக்ஸ் சூப்பரான ஃப்ரூட் தெரியுமா? சரி வாங்க. போயிட்டு பார்ப்போம். நிறைய இருக்கு. சரி, இவன் இருக்கட்டும். அவங்ககிட்ட ஒன்று காட்டணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிரைண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சுற்றி பார்க்கலான்னு வந்துட்டு இருந்தேங்க. இது ஏதோ டோர் இருக்குன்னு உள்ளே போனோன்னா பார்த்தா டாக் ஸ்டெப் டீச்சர்ன்னு இருக்கான். நான் இன்னும் பேசலை, இப்போ தான் பேசுகிறேன். கிளம்பிடலாம். ஏதோ ஃபைட்டிங் ஸ்டைல் சொல்லித்தரேன்றான். நானும் கேள்விப்பட்டேன் ஏதோ ஃபைட்டிங் ஸ்டைல்லாம் இருக்கும்னு. அதுதான் அவனும் சொல்கிறான். இதுதான் ஏதோ டார்க் ஸ்டெப்பான். இந்த டார்க் ஸ்டெப் ஃபைட்டிங் ஸ்டைல் நம்ம அப்புறமா பார்த்துட்டு பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த இதை முடிக்க பார்ப்போம். சரி, நான் முடிச்சுட்டு கூப்பிட்றேன்.
பாருங்களேன், இப்போதான் ஒரு கொஸ்ட் முடித்தேன், அதுக்குள்ளே 3 லெவல் ஏறி எனக்கு 3 இது கொடுத்துட்டான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஒரு 12 வரட்டும் அப்புறம் போகிறேன், கரெக்டாக இருக்கும். ஓடிடுறேன். அயன் மேஸ் வாங்குறதுன்னு சேரல. ஐயோ பாஸ் ஓடிடுறேன். சரி, லெவல் 15 தான் வருவோம். அதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட போயிட்டு இந்த செஃப் என்ன ஒரு 50வது லெவல், சூப்பர் ப்ரூட் 40வது லெவல். சரி, ப்ரூட்டை அடித்து ஒரு 10 லெவல் ஏற்றணும்னு பார்த்துக்கோங்க. நான் வேறு 2x XP போட்டதுனால கொஞ்சம் ஈஸியாக ஏறும். சரி, இங்கே டைமண்ட் செஸ்ட்டு வரல. இங்கே இந்த செஸ்ட் வந்துருச்சு. 2000 அந்த மாதிரி கொடுங்க. சரி, நான் போய் குஸ்ட் அப்புறம் சேபர்னு ஒரு ஸ்வாட் இங்கேருந்து தான் எடுக்கணுமா? அங்கே 200 லெவல் கேட்குறான். யாருங்க கெட் லாஸ்ட் அது இதுன்னு ஒன்றுவேன். அப்புறம் எது சொன்னா எதோ தெரியல. எது தெரிஞ்சுன்னா காய்ச்சல் அடிச்சிட்டேன். ப்ரூட்டுன்றவனுங்க இங்கே தான் இருப்பானுங்க, பார்த்துருக்கேன். சீரோடு லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாங்க அடிக்கணும். அறந்துட்டான் போங்க. சரி, நான் இவங்களையும் அடிச்சுட்டு கூப்பிட்றேன். கடைசியாக அடிச்சுட்டு முடிக்கிறோம். அப்படியே இருந்தாலும் லெவலப் கொஞ்சம் தான் ஏன்னா என்னோட 2x இருந்துச்சு. 18 சேர்த்து கொடுத்துட்டானா? என்ன பண்ண போகிறோம்? சரி, 18 ஒரு 8 போடுவோம். 8 இன்னும் 2 ஏன்னா 1 சரி 9 போட்டிருக்கணும், மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொன்று என்கிட்ட ஸ்டாஷில் வந்து இந்த ஸ்க்ராப் மெட்டல்னு ஒன்று கிடச்சிச்சு. எதுக்குன்னு தெரில. என்ன பில்டு தெரில. சரி, ஏதோ ஒன்று ஒன்று சொல்லணுன்னு மாதிரி காசும் சேர்ந்துருச்சு. இப்போ மேஸை வாங்கிடுவேர் தான். மேஸ் எப்படி இருக்குன்னு தெரில. பாருங்களேன், நம்ம இவனோட ஹைட்டாக இருக்கும். அயன் மேஸ் பர்ச்சேஸ் காசு வேஸ்ட், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதெல்லாம் இருக்கு. அங்கே பாருங்க டைமண்ட் செஸ்ட்டு. வேற எவனும் எடுக்கிறதுக்குள்ள நம்ம எடுத்துட்டு வருது. அவனுக்கு ஒரு ஹெல்ப் போடுவோமா? சரி, 43வது லெவல் வந்துட்டேன். 50வது லெவல் வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட திரும்பி வரேன். அவ்வளோதான், இந்த கொஸ்டியூம் முறுக்க போகிறேன். ஏன்னா கடைசி ரொம்ப கஷ்டமாக இருந்தாங்க. எனக்கே ஒரு 5-6 நிமிஷம்
ஒன்று விஷயம் சொல்ல மாட்டேன், ஸ்டாட்ஸில் ஸ்வாடு போடுறதுக்கே நான் மறந்துட்டேன். ஆனால் இப்போ ஸ்டாட்ஸ் ஸ்வாடுக்கு ஒன்று சேர்த்து பண்ணோம். இன்னொரு விஷயம், அயன் மேஸ் வந்து இது பண்ணியிருந்தேன். இந்த அயன் மேஸ் வந்து எனக்கு பிடிக்கல, அதனால் நான் வந்து இது எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் டைமண்ட் சிஸ்டம் வந்துருந்துச்சு. சரி, நான் அதையும் கலெக்ட் பண்ணிட்டேன். திரும்பியும் கோல்டு சிஸ்டம் வந்துச்சா. ஃப்ரூட் ரோல் பண்ணுறதுக்கு தான் நானும் சேர்த்துலான்னு ட்ரை பண்ணுறேன். எல்லாம் வந்துச்சுன்னா சூப்பர், இல்லைன்னா தான். ஒரு 32,000 கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு நல்லது. ஏன்னா அதுக்குள்ளே தான் கேட்பாங்கன்னு எனக்கும் தோணுது. 3000 ரூபாய் தரானுங்க. சரி, இவனுங்களே ரெண்டு பேர்த்தையும் மாற்றி மாற்றி அடிக்கிறேன். சரி, அடிச்சுட்டு பார்க்குறேன். ஒரு 50th லெவலில் வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன். கடைசி இந்த கொஸ்ட்லேயே நான் கடைசியாக 46 ஒரே ஒரு லெவல் தான் ஏறி இருக்கு அடித்ததுக்கு. இப்படியே காசு இவனுங்களை அடிக்கிறதுனால எனக்கும் அதிகமாகுது. ஈஸியாக இவனுங்களை வச்சுக்கிறோம், அதனால் 32,000 எடுக்க முடியுது. என்னது இது? ஃபிஷ்ஷா? என்னது இது? எனக்கு என்னன்னு தெரில. பைரட் வில்லேஜ் தானே? ஓகே, சூப்பர். சரி, ஸ்டாட்ஸ் கொஞ்சம் வந்திருக்கு, போட்டுறேன். ஓகே, தெரியும். நான் இது இனிமேல் ப்ரூட் எடுக்கிறதா இது இல்லை. அப்போ தான் கொஞ்சமாச்சும் காசு இவனுங்களை வச்சாச்சு ஏற்ற முடியும். ஆனால் டைம் ஆகும். நான் இந்த ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகி ஒரு 30 minutes கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணது வெறும் 12 minutes தான். சரி, நான் உங்களை அப்புறமா வந்து பார்க்குறேன். செகண்ட் 47th லெவல் ஸ்டாட்ஸ் திரும்பியும் 3 வந்துருச்சு. இப்போ இதை 1 மாற்றிட்டு 1 2 3 எல்லாம் ஈக்குவல் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஈக்குவலாக போடலான்னு தான் இருக்கேன். திரும்பி இவங்களோட தான் எடுப்பேன். ஏன்னா இப்படி எடுத்தால் தான் ஒரு 32,000 சீக்கிரமாக எடுக்க முடியும். மேபி 50,000 போய்ட்டு வரேன். உங்களுக்கும் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தால் போர் அடிக்கும், அதனால் 50,000 எடுத்துகிட்டே வரேன். கடைசியில் எப்படியே 50 லெவல் வரும்னு நினச்சா நான் 51 வந்துருச்சு. இப்போ நேராக ஃப்ரூட் ரோல் பண்ணுறதுக்காக போகிறேன். அதனால் டிங்கியில் போடாமல் எதில் போகலான்னு வச்சுட்ருக்கேன். டிங்கிலேயே போயிடலாம். அதுக்கப்புறம் எனக்கு இந்த டியூல் கட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு நான் பண்ணிகிட்ருக்கும் போது. சரி, நான் போயிட்டு கூப்பிட்றேன். கடைசியில் எப்படியும் வந்துட்டேன். எடுத்தேன். பல நாளாக வருது. நான் தான் இங்கே மக்கள்கிட்ட கேட்டுட்ருக்கேன். நான் வந்து இங்கே ஃப்ரூட் ரோல் பண்ண போனால் என்னாலே நம்ப முடியல. சரி, வாங்க பண்ணுவோம். நான் நினச்ச மாதிரி 32,500 தான். நல்ல ஃப்ரூட்டாக வரணும். என்ன ஃப்ரூட்? ஃப்ளேம் வேணும். ஃப்ளேம். டோ கிட்ட வந்துருச்சு. சூப்பர். சரி, இந்த இதை சாப்பிட்லாமா வேணாமான்னு கடைசியில் சொல்லுங்கள். நானும் சாப்பிட்டா என்ன பண்ணுறோன்னு பார்க்குறேன். இப்போதைக்கு ஸ்டோர் பண்ணிடுறேன். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.